குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 14 சித்தர்கள் பாடல் வரிசையில் சிவவாக்கியர் அவர்களுடைய பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 41. ஓதுகின்ற வேதம் எச்சில், உள்ள மந்திரங்கள் எச்சில், போதகங்கள் ஆனது எச்சில், பூதலங்கள் ஏழும் எச்சில், மாதிருந்த விந்து எச்சில், மதியும் எச்சில், ஒளியும் எச்சில், ஏதில் எச்சில் இல்லதில்லை இல்லை 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 இல்லையே. போதகங்கள் அப்படின்னா உணவு பொருட்கள், பூதலங்கள் அப்படின்னா உலகங்கள், மாது அப்படின்னா பெண், மதீனா அறிவு, ஏதில் எச்சில் அப்படின்னா எது பிளஸ் இல் பிளஸ் எச்சில், அதாவது எச்சில் இல்லாதது எது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த பாட்டுக்கு பொருள் என்ன அப்படின்னா, வாயினால் ஓதுகின்ற வேதம், இருக்கும் மந்திரங்கள், உண்ணும் உணவு, 7 உலகங்கள், பெண்களிடம் செலுத்திய விந்து அறிவு ஓசைகள் யாவுமே எச்சில்தான். எச்சில் இல்லாதது எதுவும் இல்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 42. பிறப்பதற்கு முன்னெல்லாம் இருக்குமாறதெங்கனே, பிறந்து மண்ணிறந்து போய் இருக்குமாறதெங்கனே, குறித்து நீர் சொலாவிடில் குறிப்பில்லாத மாந்தரே, அறுப்பனே செவியிரண்டும் அஞ்செழுத்து வாழினாள். இதுதாங்க அந்த பாடல். குறிப்பு அப்படின்னா குறிக்கோள், மாந்தரே அப்படின்னா மக்களே, அஞ்செழுத்து அப்படின்னா ஓம் நம சிவய என்னும் திருவைந்தெழுத்து மந்திரம். ஸோ இந்த பாட்டுக்கு பொருள் என்ன அப்படின்னா, பிறப்பதற்கு முன்பு நாம் எங்கே இருந்தோம், மண்ணில் பிறந்து வாழ்ந்து இறந்த பின் எங்கே இருப்போம் என்பதை எண்ணி பாருங்கள். எந்த குறிக்கோளும் இல்லாமல் மறைந்து போகும் மனிதர்களே, உங்கள் பிறவியை அறுக்கவும் மீண்டும் பிறக்காமல் இருக்கவும் திருவைந்தெழுத்து மந்திரமான ஓம் நம சிவய என்பதனை உங்கள் காதுகளில் ஓதுகின்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது 43வது பாடல். அம்பலத்தை அம்பு கொண்டு அசங்கென்றால் அசையுமோ, கம்பமற்ற பார்க்கடல் கலங்கென்றால் கலங்குமோ, இன்பமற்ற யோகியை இருளும் வந்து அணுகுமோ, செம்பொன் அம்பலத்துளே தெளிந்ததே சிவாயமே. இதுதாங்க அந்த பாடல். அம்பலம் அப்படின்னா வெட்ட வெளி, அசுங்கென்றால் அப்படின்னா அசை என்று சொன்னால், கம்பம் அப்படின்னா கலங்கம், இருள் அப்படின்னா அறியாமை, துன்பம் அப்படின்னும் சொல்லலாம். ஸோ இந்த பாட்டுக்கு பொருள் என்ன அப்படின்னா, வெட்ட வெளியான ஆகாயத்தை அம்பை விட்டு அசை என்றால் அசையுமோ, கலங்கலற்ற திருப்பார்க்கடலை கலக்க முயன்றால் கலங்குமோ, அதுபோல் இன்பங்களை துறந்து தியானம் பயிலும் யோகிகளை அறியாமை என்னும் இருள் வந்து அணுகுமோ, செம்மையான பொன்னம்பலத்தில் சோதியாக விளங்கும் சிவபெருமானை அறிந்து தெளிந்து சிவாய நம என தியானம் செய்து உண்மையை உணர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது 44வது பாடல். சித்தம் ஏது சிந்தை ஏது சீவன் ஏது சித்தரே, சக்தி ஏது சம்பு ஏது சாதி பேதம் அற்றது ஏது, முத்தி ஏது மூலம் ஏது மூல மந்திரங்கள் ஏது, வித்திலாத வித்திலே இன்னதென்று இயம்புமே. இதுதாங்க அந்த பாடல். சித்தம்னா உள்ளம், சீவன் அப்படின்னா உயிர், சம்புனா ஈசன், சாதி பேதம் அப்படின்னா சாதி வேற்றுமை, முத்தினா வீடு பேரு, வித்துனா விதை இறைவன் அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, சித்தர் என்று சொல்லி திரியும் ஞானிகளே, சித்தம் என்று சொல்லும் இடம் எது, சிந்தனை எங்கு தோன்றுகிறது, சீவனாகிய உயிர் எங்குள்ளது, சக்தியின் இருப்பிடம் எது, ஈசன் உலாவும் இடம் எது, சாதி வேறுபாடு இல்லாதது எது, முத்தியை அளிப்பது எது, உடல் உயிருக்கு மூலம் எது, மூல மந்திரம் எது என்னும் விஷயங்களை எல்லாம் நீங்கள் அறிவீர்களா? வித்தே இல்லாமல் வித்தாக என்றும் நிலையாய் விளங்கும் உளதாய் இலதாய் உள்ள பொருளை இதுதான் அது என்று விளக்கமாக கூறுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது 45வது பாடல். சித்தமற்று சிந்தையற்று சீவனற்று நின்றிடம், சக்தியற்று சம்புவற்று சாதி பேதமற்ற நல், முத்தியற்ற மூலமற்ற மூல மந்திரங்களும் வித்தையித்தை ஈன்ற வித்தில் விளைந்ததே சிவாயமே. சீவன் அப்படின்னா உயிர், சம்பு அப்படின்னா ஈசன், சாதி பேதம் அப்படின்னா சாதி வேறுபாடு, மூல மந்திரம் அப்படின்னா ஓம் என்னும் எழுத்து. ஸோ இந்த பாட்டுக்கு பொருள் என்ன அப்படின்னா, தியான நிலையில் உள்ளத்தையும் சிந்தனையையும் சீவனையும் அறிந்து அது நின்ற இடத்தில் மனதை நிறுத்த வேண்டும். அங்கு சக்தியையும் சிவனையும் சாதி வேறுபாடு ஏதும் இல்லாமல் இரண்டும் ஒன்றான மெய்ப்பொருளில் சேர்க்க வேண்டும். அதுவே வீடு பெற்றுக்கு விதையாகும். இந்த உண்மையை உணர்ந்து மூலாதாரத்தில் மூல மந்திரமான
ஓர் எழுத்தை மேலே ஏற்றி 6 யோக ஆதாரங்களையும் கடந்து சகஸ்ர தலத்தில் சேர்க்க வாசியோக பயிற்சி செய்ய வேண்டும். ஞான வித்தையான பிரம்மமான ஓர் எழுத்தினும் வித்தில்தான் 5 எழுத்தும் விளைந்து பஞ்சபூதங்களாக விரிந்து நிற்கின்றது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது 46வது பாடல். சாதியாவது ஏதடா சலம் திரண்ட நீரலோ பூதவாசல் ஒன்றலோ பூதம் 5 ஒன்றலோ காதில் வாலி காரை கம்பி பாடக பொன் ஒன்றலோ சாதிபேதம் ஓதுகின்ற தன்மை என்ன தன்மையே. இதுதாங்க அந்த பாடல். சாதிபேதம்னா சாதி வேறுபாடு, வாலி காரை கம்பி பாடகம் இதெல்லாமே அணிகலன்களுடைய பெயர்கள். ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, மனிதர்களே ஏரி குளம் ஆறு கிணறு குட்டை கடல் என்கிற பெயர் பெற்றுள்ளவையாக இருந்தாலும் நீர் ஒன்றுதானே. நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்று பகுக்கப்பட்டிருந்தாலும் ஐம்பூதம் என்று அழைக்கும் போது இவை அனைத்தும் ஒன்றுதானே. அதாவது பூதம் என்ற பெயர் ஒன்றுதானே. மேற்படி ஐம்பூதங்கள் வாழ்வதற்கு வேறு வேறு இடமிருந்தும் பூதவாசல் என்கின்ற பெயர் ஒன்றுதானே. நாம் செவியில் அணிகின்ற அணிகலன்களாகிய வாலி காரை கம்பி பாடகம் இவற்றின் பெயர் வேறு வேறாக இருந்தாலும் இவற்றை செய்ய பயன்படும் பொருள் ஒன்றுதானே. அதுபோலவே அனைத்து சாதிகளும் ஒன்றுதான். எனவே சாதி வேறுபாடு கூறி சண்டையிடக்கூடாது, சாதி வேறுபாடு பார்க்காதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது 47வது பாடல். கறந்த பால் முளை புகா கடைந்த வெண்ணெய் மோர் புகா உடைந்து போன சங்கின் ஓசை உயிர்களும் உடற்புகா விரிந்த பூ உதிர்ந்த காயும் மீண்டும் போய் மரம் புகா இறந்தவர் பிறப்பதில்லை இல்லை இல்லை இல்லையே. இதுதாங்க அந்த பாடல். இறந்தவர் அப்படின்னா கடந்தவர், அதாவது மனதை கட்டுப்படுத்தி யோகம் செய்யும் ஞானிகள். இவர்கள் பிறப்பை அறுத்தவர்கள். சோ இந்த பாட்டுக்கு பொருள் என்ன அப்படின்னா, பசுவின் மடியிலிருந்து கறந்த பாலானது மீண்டும் அதன் மடியில் சேருவதில்லை. மோரிலிருந்து கடைந்தெடுக்கப்பட்ட வெண்ணெய் கூட மீண்டும் மோருக்குள் புகாது. உடைந்து போன சங்கிலிருந்து ஓசை வராது. உடம்பிலிருந்து வெளியேறும் உயிரானது மீண்டும் அதே உடலுள் போய் சேராது. ஒரு மரத்திலிருந்து உதிர்ந்த பூவும் காயும் மீண்டும் அந்த மரத்தில் சென்று ஒட்டி கொள்ளாது. அதே போன்றே மனதை அடக்கிய ஞானிகளும் சமாதியாகிவிட்டால் மீண்டும் அவர்கள் மண்ணில் பிறப்பதில்லை. கண்ணுக்கு புலப்படாமல் திரியும் ஞானிகள் கண்ணுக்கு தெரியும்படி பிறப்பெடுக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 48. அறையினில் கிடந்த போது அன்று தூமை என்கிறீர், துறை அறிந்து நீர் குளித்த அன்று தூமை என்கிறீர், பறையறைந்து நீர் பிறந்த அன்று தூமை என்கிறீர், புறையில்லாத ஈஸ்வரோடு பொருந்துமாறது எங்கனே. இதுதாங்க அந்த பாடல். தூமை அப்படின்னா தீட்டு, துறை அப்படின்னா குளிக்கும் இடம், பறையறிதல் அப்படின்னா முரசறைதல், புறையில்லாத ஈசன் அப்படின்னா குற்றமற்ற சிவபெருமான் அப்படின்னு அர்த்தம். சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, பெண்கள் அறையில் ஒதுங்கி கிடந்தால் தீட்டு, அவர்கள் குளிக்கும் அறையில் குளித்தால் தீட்டு, பிறந்தாலும் இறந்தாலும் தீட்டு என்கிறீர்களே. இவ்வுடலில் உயிரில் உள்ள தீட்டில்தானே ஈசன் பொருந்தி இருக்கிறான். அதனை அறியாமல் தீட்டு என்று மற்றவரை ஒதுக்குவதில் என்ன பயன் கண்டீர்கள். அதனால தீட்டு என்று சொல்லி யாரையும் ஒதுக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்த பாடல் 49. தூமை தூமை என்றுளே துவண்டு அலையும் ஏழைக்கால் தூமையான பெண்ணிருக்க தூமை போனது எவ்விடம். ஆமை போல மூழ்கி வந்து அநேக வேதம் ஓதுரீர், தூமையும் திரண்டுருண்டு சொற்குருக்கள் ஆனதே. துவண்டு அப்படின்னா வருந்தி, ஏழைக்கால் அப்படின்னா அறியாமை நிறைந்த மக்களே, தூமையான பெண் அப்படின்னா வாழைப்பெண், அநேக வேதம் அப்படின்னா எண்ணற்ற வேத மந்திரங்கள், சொற்குருக்கள் அப்படின்னா கற்றுக் கொடுத்த குரு அப்படின்னு அர்த்தம். சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, தீட்டாகி விட்டதே என்று சொல்லி வருந்தி அலையும் அறியாமை மிக்க மனிதர்களே, தூய்மையான வாழைப்பெண் உனக்குள்ளேயே இருக்கும் போது தீட்டு என்பது உன்னை விட்டு எவ்விடம் போகும். அதுபோல உயிரும் உடலை விட்டு போய்விடும். ஆமையை போன்று நீரில் தலையை மூழ்கிக் கொண்டே தீட்டு போய்விட்டதாக கூறி எண்ணற்ற வேத மந்திரங்களை உச்சரிக்கின்றீர்கள். அந்த வேதங்களை கற்றுத்தந்த சொற்குருக்களும் கூட இந்த தூய்மையினால் தான் உருவானவர்கள் என்பதை அறிந்து உணர்வீராக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்த பாடல் 50. சொற்குருக்கள் ஆனதும் சோதிமேனி ஆனதும் மெய்குருக்கள் ஆனதும் வேணும்
வேன பூசை செய்வதும் சர்க்குருக்கள் ஆனதும் சாத்திரங்கள் சொல்வதும் செய்குருக்கள் ஆனதும் திரண்டுருண்ட தூய்மையே. வேன பூசை அப்படின்னா வேண்டிய பூசை அப்படின்னு அர்த்தம். இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, கற்றுக் கொடுத்த குரு ஆனவர்களும் சோதியான ஈசன் உடம்பில் ஆனதும் உண்மை குரு ஆனவர்களும் வேண்டிய பூசை செய்வதும் சர்க்குருக்கள் ஆனவர்களும் சாஸ்திரங்கள் யாவும் சொல்வதும் செய்குருக்கள் ஆனவர்களும் ஆகிய அனைவருமே தூய்மையில் கருவாகி உடல் பெற்று உருவானவர்களே ஆவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் 6வது வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.